வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன. இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். வாழ்க்கை ஆற்றலுக்காக போகிறது. அதற்கு ஒரு முறை உண்டு. எதற்கும் ஒரு கால வரையறை உண்டு. பட்டம் வாங்க 4 ஆண்டுகள் தேவை என்றால் எவராலும் அதை 4 மாதத்தில் பெற வழி இல்லை. காலத்தின் கதியை கதிரவனாலும் மாற்ற முடியாது. பட்டத்திற்கு 4 ஆண்டு காலம், வாழை பலன் தர 12 மாதம், பிறந்த குழந்தை நடக்க 1 வருஷம் என ஒவ்வொரு செயலுக்கும் முறையும் கால வரையும் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஏட்டில் படித்ததை வாழ்க்கை அனுபவமாக மாற்ற சில ஆண்டுகள் தேவை. பதட்டப்பட்டவன் அடக்க பல மணி நேரம் தேவை. காலம் வந்துவிட்டால் நடந்துவிடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. காலம் வருமுன் அதை முடிக்க உலகில் ஒரு சக்தி இல்லை. காலத்தின் முன் அனைத்தும் தலை வணங்குவதை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. ஸ்ரீ அன்னையின் சக்தி விரைவானது. ஒரு வினாடியில் 26,000 மைல் கற்கள் சுற்றளவு உள்ளது. பூமியை 7 முறை சுற்றி வரும் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகமாக செயல்படக்கூடியது. மின்னல் வேகத்தில் செயல்படுவதே அதன் இயல்பு. மனித வாழ்வின் இருள் அதன் வேகத்தை தடுக்கின்றதே தவிர ஸ்ரீ அன்னையின் சக்திக்குரிய வேகம் அபரிமிதமானது. அதன் வேகம் சிருஷ்டிக்கும் முன் உள்ள இறைவனின் சக்திக்குரிய வேகம் அது மனிதனுக்கு தெரியாமல் போகாது. அலுவலக விசாரணை ஆரம்பிக்க பல மாதங்களாகும். குற்றம் சாட்டிய பின் அதை நீக்க எல்லா விதமான சாதக சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் பல மாதங்களாகும். 4 வருஷம் திட்டம் தீட்டி 6 மாத காலமாக 4 வருஷம் திட்டம் தீட்டி 6 மாத காலமாக தயார் செய்து ஒரு அன்பர் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி. ஸ்ரீ அன்னையிடம் ஒரு நாள் காலை 10 மணிக்கு சொன்ன பொழுது அன்று மாலை குற்றப்பத்திரிகை கிழித்தெறியப்பட்டு குற்றங்களை சுமத்தியவன் தலைகுனிந்து வெட்கி தான் செய்த பாவத்தை அழித்திருத்தான். ஸ்ரீ அன்னையின் முத்திரைக்கு மற்றொரு அடையாளம் உண்டு. ஸ்ரீ அன்னையால் தீர்ந்த பிரச்சனைகளில் சொச்ச நச்சம் என்றிருக்காது. பாவத்தை பவித்திரமாக துடைத்து எடுத்துவிடும். அதிர்ஷ்டக்காரர் பலருண்டு. 100 கோடி கம்பெனிக்கு பேர் தெரியாத சப்ளையராக ஒரு அன்பர் வந்து சேர்ந்தார். ஸ்ரீ அன்னையின் முறைகளை தம் கம்பெனி நிர்வாகத்தில் முறையாக பயன்படுத்தினார். 10 ஆண்டுக்குள் தாம் சப்ளை செய்யும் கம்பெனியின் அளவுக்கு வளர்ந்து விட்டான். 50 ஆண்டில் முதலாளி பெற்ற பெரும் செல்வத்தை ஊர் பேர் தெரியாத இவர் 10 ஆண்டுகளில் பெற்றார்.